மகாபிரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக கடைசி அதிகாரமாக அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்கள் தத்வாதிகா தத்துவமயி என்று சொல்லி, அடுத்ததாக அற்புதமான ஒரு மகா வாக்கியத்தை சொல்லக்கூடிய நாமமாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடியது. ஓம் தத்துவமத்த ஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் தத்துவமத்த ஸ்வரூபிண்யை நமஹ. பதம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, தத்து துவம் அர்த்த ஸ்வரூபிணி. தத்து என்றால் நீ, துவம் அதுவாக, துவம் அப்படின்னா நீ, தத்துன்னா அது, அப்போ அர்த்தம் அப்படின்னா பொருள், ஸ்வரூபம் என்றால் வடிவமாக. அப்போ நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தின் ஸ்வரூபமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜீவாத்மா ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய தத்துவமசின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தின் பொருளாக இருக்கிறார். தத்துவமையாக இருப்பவளை தெரிந்து கொண்டு இந்த தத்துவங்களை எல்லாம் தாண்டினவளாக அவள்தான் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டால் தத்துவமையே என்று சொல்லும் போது ஒரு சகுன ரூபமாக, அப்புறம் ஒவ்வொரு ரூபங்களாக ஒவ்வொரு தத்துவங்களாக தரிசனம் தருபவளாக அவளை பார்த்தோம் இல்லையா, அதே தான் தாண்டினவளாக சொல்லும் பொழுது நிர்குண ரூபமாக ஆகிவிடுகிறார். அப்ப தத்துவம் அசி, நீயே அதுவாக இருக்கிறாய். ஒரே நேரத்தில் சகுனம் நிர்குணம் அப்படிங்கிற ரெண்டையும் தெளிவிப்பவளாக, அந்த ஞானத்தை பெருக்குபவளாகவும் அவள் இருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.